ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம காலிஃப்ளவர் மசாலா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பவுலில் தேவையான அளவு தண்ணி விட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்மளோட காலிஃப்ளவர் சூப்பராக க்ளீனாகி ரெடியாக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி ஒரு ½ அன் ஹவர் அப்படியே வைக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க காலிஃப்ளவர் மசாலா எல்லாம் ½ அன் ஹவர் ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பெஷல் ட்ரை மசாலா பவுடர் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது கூட 2 கிராம்பு, 1 பட்டை, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருகிடாமல் பார்த்து தீயை நிதானமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்க சமயத்தில் 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு இல்லாட்டி வெள்ளை எள்ளு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும், ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா ஆறினோன்னே மிக்சரில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகும் உளுந்தும் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருந்தோம்ல ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர், அதை மிக்சரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பொடியையும் இந்த காலிஃப்ளவரோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கார்னிஷுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா, எம்மியான காலிஃப்ளவர் மசாலா ரெடி. இந்த மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.